إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتمت كلمة ربك صدقا وعدلا لا مبدل لكلماته وهو السميع العليم புகழனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல்வானாக. வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்குவா என்னும் இறை எச்சத்தை எடுத்து நடப்பதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய சட்டத்தின்படி நடப்பதற்கும் இஸ்லாத்தை ஏற்று நடப்பதற்கும் இந்த நாட்டினுடைய சட்டத்தின்படி முழு அதிகாரமும் அங்கீகாரமும் இருக்கிறது. இது இந்த நாட்டு மக்களுக்கு அரசியல் சாசனம் வழங்கிய உரிமை. தான் விரும்பிய ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை பின்பற்றுவதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் அதை மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்வதற்கும் அதை வளர்ப்பதற்கான முயற்சிகளை செய்வதற்கும் முழு உரிமையும் இருக்கிறது. அதற்கு எந்த தடையும் யாரும் போட முடியாது. ஆனால் அதே சமயத்திலே வேறொரு ரீதியாக பல தீர்ப்புகள் இங்கு நீதிமன்றங்களில் வழங்கப்படக்கூடிய தீர்ப்புகள் மதமாற்ற தடை சட்டத்திற்கு ஒப்பானவையாக சில சமயங்களில் ஆகிவிடுகின்றன. இஸ்லாத்திற்குள் நுழைபவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு மறைமுகமான திட்டத்தை போலவும் அது ஆகிவிடுகிறது. சமீபத்திலே மதுரை கிளை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இடஒதுக்கீடு தொடர்பாக வழங்கிய தீர்ப்பு அதைத்தான் சொல்கிறது. பல சமயங்களில் பார்க்கிறோம், நீதிமன்றங்கள் ஷரியத்தை பேசுகிறது. குர்ஆனும் சுன்னாவும் அதை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நீதிமன்றங்கள் பேசுகிறது. இஸ்லாத்திலே இது முக்கியத்துவம் வாய்ந்ததா, இது முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா, இது இஸ்லாத்தினுடைய அசென்சியல் பார்ட்டா இல்லையா என்பதை நீதிமன்றங்களை முடிவு செய்கிறது. மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன, இதை பற்றி நீதிமன்றங்கள் பேசுகிறது. குர்ஆனையும் சுன்னாவையும் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும், இதை பற்றியும் நீதிமன்றங்கள் பேசுகிறது. இது சமீப காலமாக தொடரக்கூடிய சில விஷயங்கள். இது மஸ்ஜிதினுடைய விஷயத்திலும் பேசினார்கள். இஸ்லாத்திலே மஸ்ஜித் என்பது எசென்சியல் பார்த்தா இல்லையா, இஸ்லாத்திலே மஸ்ஜித் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா அத்தியாவசியமானதா இல்லையா, அது பற்றி பேசினார்கள். அதாவது இஸ்லாத்திலே மஸ்ஜித் என்பது அத்தியாவசியம் இல்லை, எங்கு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மஸ்ஜிது எல்லா பூமி முழுக்க மஸ்ஜிது தான், எங்கு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். ஆனால் இது போன்ற நிலைப்பாடுகளை வைத்துக் கொண்டு இஸ்லாத்திலே மஸ்ஜிதுடைய முக்கியத்துவம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். யாருக்காவது எங்காவது இருக்கும் பொழுது, பயணத்தில் இருக்கும் பொழுது தொழுகை நேரம் வந்துவிட்டால், தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமை, அந்த நேரத்திற்குள்ளே அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நீங்க எங்கிருந்தாலும் தொழுதாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற நிலைப்பாட்டை அப்படியே மாற்றி திருப்பி எங்கு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம், மஸ்ஜிதே தேவையில்லை, அதை மாற்றிக் கொள்ளலாம். இது போன்ற தீர்ப்புகள் இஸ்லாத்திலே மஸ்ஜிதுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை முஸ்லிம்களிடம் கேட்க வேண்டும், இஸ்லாமிய அறிஞர்களிடம் கேட்க வேண்டும், மார்க்க வல்லுநர்களிடம் கேட்க வேண்டுமே தவிர ஏதாவது எங்காவது சில நபிமொழிகளை பார்த்துவிட்டு ஏதாவது தர்ஜுமாக்களை டிரான்ஸ்லேஷனை பார்த்துவிட்டு முடிவு செய்யக்கூடிய விஷயம் அல்ல. அதே போன்றுதான் சில நீதிமன்றங்கள் முத்தலாக் விஷயத்திலே தீர்ப்பு கொடுத்தது. முத்தலாக் என்பது கொடுத்தாலும் அது நிகழாது என்று, அது தலாக்காகவே ஆகாது என்று.
யார் இப்படி சொன்னார்கள்? தலாக்காகவே ஆகாது என்று முஸ்லிம்களிலே எந்த பிரிவினர்களும் சொல்லாத ஒரு விஷயம். ஆனால் அதை நீதிமன்றம் சட்டமாக்கியது, அதை ஒரு தீர்ப்பாக கொடுத்தது. ஆனால் அதே சமயத்தில் 2021ஆம் ஆண்டிலே கேரள உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தது. ஒரு பெண் கணவனுடைய இஷ்டமின்றி, அவனுடைய அனுமதியின்றி தானாக குலா கொடுத்துக் கொள்ளலாம் என்று. கணவனுடைய அனுமதியே தேவையில்லை, ஒரு பெண் தானாக குலா கொடுத்துக் கொள்ளலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் இது இஸ்லாத்தின் நிலைப்பாடா? கட்டாயமாக இது இஸ்லாத்தின் நிலைப்பாடு இல்லை. இஸ்லாத்திலே எந்த ஒரு நிகழ்வையும் இப்படி காட்ட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலோ அல்லது சஹாபாக்களுடைய காலத்திலோ ஒரு பெண் சுயமாக குலா கொடுத்தால் என்ற ஒரு நிகழ்ச்சியை எங்கும் பார்க்க முடியாது. பெண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் குலா கோரிக்கை வைக்க முடியும். கணவரிடத்தில் எனக்கு குலா கொடுக்குமாறு கோரிக்கையை வைக்கலாம். அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடி வந்திருக்கிறார்கள் நபி தோழியர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு. ஆனால் கணவனுடைய அனுமதி இல்லாமல், கணவனுடைய இஷ்டம் இல்லாமல், பெண் யாரிடமும் கேட்காமல் சுயமாக குலா கொடுத்துக் கொள்ளலாம் என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு அல்ல. உங்களுக்கு அது சரியாகவும் படலாம், தவறாகவும் படலாம். ஆனால் இஸ்லாம் என்னவென்று சொல்லி இருக்கிறதோ அதைத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். சபரிமலை விஷயத்தில் கூட நீதிமன்றங்கள் பேசியது பெண்கள் அங்கே வரக்கூடாது என்பது விஷயத்தை. அந்த சமயத்திலும் கூட முஸ்லிம் பெருசா போர்டு என்ன சொன்னது? நீதிமன்றங்கள் மத விவகாரங்களில் தலையிடக்கூடாது. அது இஸ்லாமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, பெண்கள் உள்ளே நுழையக்கூடாது என்ற அந்த மதத்தினுடைய நிலைப்பாடு என்றால் அதில் யாரும் தலையிட முடியாது, தலையிடக்கூடாது என்று முஸ்லிம் பெருசா போர்டே நீதிமன்றத்தில் வாதாடியது. எனவே மத விஷயங்களில் குலா கொடுத்துக் கொள்ளலாம், பெண்கள் தாங்களாக குலா கொடுத்துக் கொள்ளலாம் என்கிற தீர்ப்பு இருக்கிறதே, அது இஸ்லாத்தின் நிலைப்பாடே அல்ல. ஒரு பெண் கணவனிடத்திலே குலா கேட்கிறார், ஆனால் அவன் கொடுக்க மறுக்கிறான். சேர்ந்து வாழ்வதிலும் ஒழுங்காக வாழவில்லை, குலா கொடுக்கவும் மறுக்கிறான், தலா கொடுக்கவும் மறுக்கிறான் என்று சொன்னால் முறையான கதாவை அணுக வேண்டும். அந்த பெண்கள் காவி அதன் தரித்து ஆகி பஸ்து செய்ய முடியும், ரத்து செய்ய முடியும். பெண்கள் அநீதி வைக்கப்பட மாட்டார்கள் இஸ்லாத்திலே. அவர்கள் சிரமப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் நிக்காகை ரத்து செய்ய முடியும். ஆனால் சுயமாக குலா கொடுப்பது என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு அல்ல. ஆனால் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடை போன்று அப்படி ஒரு தீர்ப்பு வெளிவந்தது. பல சமயங்களில் பல விவாதங்களில ஷாபான வழக்கில் என்ன நடந்தது? ஷாபான வழக்கிலும் அதுதான் நடந்தது. ஜீவனாம்சம் விஷயத்திலே ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும். கணவன் தலா கொடுத்து விட்டால் மனைவிக்கு, மனைவி அதற்கு பிறகு எப்படி வாழ்வார்? அவருடைய வாழ்வாதாரத்தினுடைய நிலை என்ன? அதற்காக கோர்ட்டுக்கு செல்லும் பொழுது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது கணவன் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று. அந்த தீர்ப்புக்கு என்ன ஆதாரத்தை சொன்னது? குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து சொன்னது. குர்ஆனுடைய நிலைப்பாடு, இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை ஒரு நீதிமன்றம் தானாகவே முடிவு செய்து வருகிறது. ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், வலில் முத்தல்லகாத்தி மதாஉம் பில் மஅரூஃப். 1400 வருடங்களாக இந்த வசனம் குர்ஆனிலே இருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் எந்த அறிஞர்களும் இஸ்லாத்திலே ஜீவனாம்சம் வாழ்க்கை முழுவதும் கொடுக்க வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் நீதிமன்றம் சொன்னது. வலில் முத்தல்லகாத்தி மதாஉம் பில் மஅரூஃப். தலாக் விடப்பட்ட பெண்களுக்கு அறியப்பட்ட முறையில் நல்ல விதத்தில் ஏதாவது கொஞ்சம் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிற அதுதான் நடைமுறை. இதற்கு அர்த்தம் இதுவல்ல, வாழும் காலம் எல்லாம் அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று. இது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு அல்ல. இஸ்லாத்தினுடைய நிலைப்பாட்டில் அப்படி சொல்லப்படவில்லை. ஒரு பெண்மணி தலாக் கொடுக்கப்பட்டால் 2வது திருமணம் செய்து கொள்ளலாம். மற்ற மதங்களை கொண்டு மறுமணம் செய்யக்கூடாது என்றோ, அவள் இறக்கும் வரையிலும் விதவையாக வாழ வேண்டும் என்றோ, கேவலமாக இழிவாக வாழ வேண்டும் என்றோ இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. 2வது திருமணம் தாராளமாக செய்து கொள்ளலாம். அதை இந்த சமூகம் குறையாகவும் பார்க்கக்கூடாது. கணவர் தலாக் கொடுத்து விட்டார், மரணித்து விட்டார் என்றால் அந்த பெண் 2வது திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கான முழு உரிமையும் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. அந்த கணவன் அவருக்கு செலவு செய்ய வேண்டும். இவர்தான் தலாக் கொடுத்துட்டு போயிட்டார். தலாக் கொடுத்துட்டு போன கணவர்கிட்ட நீ வாழ்ற அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஜீவனாம்சம் கொடுன்னு சொன்னா எதற்காக கொடுக்க வேண்டும்? இந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்பு? மனைவிங்கிற உறவே துண்டிக்கு போய்விட்டது. அதுக்கு பிறகு தலாக் கொடுத்த பிறகும் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொன்னா என்ன நடக்கும்? அந்த பெண்மணி பழைய கணவனிடமிருந்து ஜீவனாம்சத்தை வாங்கிக் கொள்வார். தன்னுடைய உடல் தேவையை நிறைவு செய்வதற்கு வேற எங்காவது செல்வார். இது விபச்சாரத்தினுடைய வாசலை திறந்துவிடும். இதை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. ஒரு கால் அவள் அடுத்த திருமணம் செய்யாவிட்டாலும் கூட அவருடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன வழி என்பதற்கு இஸ்லாம் தெளிவான சட்டங்களை சொல்லியிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய பார்வையிலே செலவழிக்க வேண்டிய பொறுப்பு தொடர்பான சட்டங்கள் அனாதியானவை, இவ்வளவு விரிவானவை.
இந்த உலகத்திலே யாரும் பசியால் சாக முடியாது, செத்து போக முடியாது. அந்த அளவுக்கு யார் யார் செலவு செய்ய வேண்டும். குர்ஆனிலே ஒரு பெண்மணி ஒரு ஆண் தலாக் கொடுத்து விட்டார். அவருடைய மனைவி இவருடைய குழந்தைக்கு பால் குடிப்பாட்டி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த கணவன் செலவுக்கு கொடுக்க வேண்டும். பால் குடிப்பாட்டுவதற்காக அந்த தாய்க்கு மனைவி இல்லை, பால் குடிப்பாட்டக்கூடிய காலம் முழுவதும் அந்த மனைவிக்கு, பழைய மனைவிக்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய அதற்குரிய கூலியை கொடுக்க வேண்டும், அதற்காக காசு கொடுக்க வேண்டும். என்கிற வசனத்திலே குர்ஆன் இதை விலாவரியாக பேசும். தலாக் கொடுத்து விட்டாலும் கூட மனைவி தன்னுடைய குழந்தைக்கு பால் குடிப்பாட்டுகிறாள் என்பதற்காகவே அந்த கணவன் செலவு செய்ய வேண்டும் மனைவிக்கார். ஒரு கால் கணவன் செலவு செய்யவில்லை, அல்லது கணவன் இறந்து விட்டால் அதுக்கு யார் செலவு செய்ய வேண்டும்? குர்ஆன் இதையும் சொல்லும். வாரிஸ், அந்த குழந்தை பால் குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வயது குழந்தைக்கு இறந்து போன தந்தையிடமிருந்து சொத்து வந்திருந்தால் அந்த சொத்திலிருந்து அந்த தாயாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சொல்லும். இல்லை என்றால் அடுத்த வழி, இல்லை என்றால் அடுத்த வழி, இல்லை என்றால் அடுத்த வழி. இப்படி எல்லோருக்கும் யாராவது ஒரு குடும்பத்திலே ஒரு உறுப்பினர் இருக்கிறார் என்று சொன்னால், இல்லை ஒரு சமூகத்தில் ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு செலவு செய்ய வேண்டியது எப்படி என்பது பற்றி குர்ஆனும் ஹதீஸும் மார்க்க சட்ட வல்லுநர்களும் தெளிவான சட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். செலவுக்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. யாரும் பசியால் இறந்து போக மாட்டார்கள். ஜீவனாம்சம் பொறுத்துத்தான் அந்த பெண்மணி வாழ வேண்டும் என்கிற கட்டாயம் இஸ்லாத்தில் இல்லை. ஆனாலும் நீதிமன்றம் அப்படி சொன்னது. அதைவிட வேதனையான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த நீதிமன்றம் மேற்கோள் காட்டியது எந்த டிரான்ஸ்லேஷனை காட்டியது? குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பும் காதியானிகள் செய்த மொழிபெயர்ப்பையும் ஷியாக்கள் செய்த மொழிபெயர்ப்பையும் தான் மேற்கோள் காட்டியது இருக்கிறது. காதியானிகளை சர்வதேச அளவிலே முஸ்லிம் என்று ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பிரிவினருடைய குர்ஆன் மொழிபெயர்ப்பை மேற்கோள் காட்டி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது, ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும். இதுவெல்லாம் அவர்களாக முடிவு செய்து கொள்வது. இப்படி பல நிலைப்பாடுகளிலே, பல தீர்ப்புகளிலே இன்று சர்வசாதாரணமாக ஷரியத்திலே தலையிடக்கூடிய சூழலை பார்ப்போம். மார்க்கத்தினுடைய விஷயங்களுக்கு அவர்களாக ஒரு விளக்கம் சொல்லி, இதுதான் இஸ்லாத்தினுடைய தேவையானது, இதுதான் இஸ்லாத்தில் இருக்கிறது, இதுதான் இஸ்லாத்தில் இல்லை, இது இஸ்லாம் முஸ்லிம்கள் இதை கடைபிடிக்க வேண்டும், இதை கடைபிடிக்க தேவையில்லை. ஆனால் சட்டம் படித்திருந்தால் கூட மார்க்க சட்டம் படிக்காமல் மார்க்கத்திலே யாரும் விளக்கம் சொல்ல முடியாது. அதே போன்றுதான் தாடி விஷயத்திலே ஒரு பிரச்சனை வந்தது கோர்ட்டிலே. ஒருவர் அரசு வேலையில் இருக்கக்கூடிய ஒருவர் தாடி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் அதற்காக வேண்டி கோர்ட்டுக்கு செல்கிறார். எனக்கு இந்த உரிமை வேண்டும். ஏன்னா சீக்கியர்கள் தாடி வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இராணுவத்திலே தாடி வைப்பதற்கு அனுமதி உண்டு, இன்றும் உண்டு. ஆனால் முஸ்லிம்களுக்கு அனுமதி இல்லை. ஒரு முஸ்லிம் தான் தாடி வைக்க வேண்டும் என்கிற அனுமதி கேட்பதற்காக கோர்ட்டுக்கு செல்கிறார். கோர்ட் என்ன சொல்கிறது, என்ன தீர்ப்பு வழங்கியது? அதற்கு அனுமதி கொடுக்க முடியாது. ஏனென்றால் தாடி என்பது இஸ்லாத்திலே எசென்சியல் பார்த்து கிடையாது, இஸ்லாத்திலே அத்தியாவசியமான ஒரு பங்கு இல்லை என்று முடிவு செய்கிறது. எதை வைத்து கோர்த்து முடிவு செய்கிறது? இது குர்ஆனையோ சுன்னாவையோ வைத்து முடிவு செய்யவில்லை, முஸ்லிம்களுடைய நடைமுறையை வைத்து முடிவு செய்ய. முஸ்லிம்களை பார்க்கிறார்கள், யார் தாடி வைக்கிறாங்க? பெரும்பாலும் யாரும் தாடி வைப்பதில்லை. சீக்கியர்கள் தாடி வைக்கிறார்கள் என்றால் எல்லோரும் தாடி வைக்கிறாங்க. அது மார்க்கத்தில் கட்டாய அங்கம் வகிக்கிறது. எல்லோரும் தாடி வைத்திருக்கிறார்கள், அதனால் தாடி வைக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்குகிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் அப்படி செய்வதில்லை. இப்படியும் சொல்லப்படுவதுண்டு. அந்த கோர்ட்டிலே அந்த கேஸுக்காக வழக்காடிய அந்த வக்கீல் கூட ஒரு முஸ்லிம் தாடி இல்லாமல் இருந்தால் அதை சுட்டி காட்டியும் கூட சொன்னதாக ஒரு தகவல் உண்டு. அதாவது இஸ்லாத்திலே அது எசென்சியல் பார்ட், அது ஒரு முக்கியமான ஒரு பங்கு கிடையாது இஸ்லாத்தில். ஒரு முஸ்லிம்களுடைய நடைமுறையை பார்த்து முடிவு செய்வதல்ல. முஸ்லிம்கள் தவறாக செய்தால் அதற்கு இஸ்லாம் பொறுப்பல்ல. தாடியை பொறுத்தவரையிலும் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் நடைமுறையிலே யார் சொல்லி வைத்தார்கள் என்று தெரியவில்லை. இந்த உம்மத்திற்கு தாடி வைப்பது சுன்னத் என்று, அது கட்டாயம் இல்லை. யார் சொன்னார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் பல பேரும் என்று அப்படித்தான் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தாடி வைக்கிறது சுன்னத். சுன்னத் என்று சொன்னால் எந்த அர்த்தத்திலே சுன்னத்? இது வாஜிப் இல்லை, பரவு இல்லை, கட்டாயம் இல்லை, தேவை இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படல. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை சுன்னத். கத்னா செய்வது கூட சுன்னத்துன்னு சொல்லுவான், அதையும் சுன்னத்துன்னு சொல்லுவான். யாராவது சுன்னத்து தான் கத்னா செய்யாத பார்த்திருக்கீங்க? சுன்னத்துன்னு சொல்றதுக்கு அர்த்தம் வேறு. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை, அதன் அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை என்று சொன்னால் எந்த நபித்தோழர்களும் தாடி ஒரு பிடியை விட குறைவாக இருக்கும் பொழுது வெட்டினார்கள், எடுத்தார்கள், மொத்தமாக சேவ் செய்தார்கள் என்று ஒரு நிகழ்ச்சியை கூட பார்க்க முடியாது.
தாடி வைப்பது கட்டாயம், ஒரு பெரிய அளவுக்காவது இருப்பது கட்டாயம், வாஜிப்பது. ஆனால் இந்த சமூகம் விளங்கவில்லை அல்லது அதை செயல்படுத்தவில்லை, அதை தவறாக நடந்து கொள்கிறார்கள் என்பதற்காக அதையும் கூட ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நீதிமன்றங்கள் அதிலிருந்து தலையிட்டு இதில் ஒரு வகையில நாமும் காரணம். தீர்ப்பிலை வருவதற்கு சரியத்துடைய விஷயத்தில் அப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒரு நிலையில் அதுபோன்றுதான் இப்பொழுதும் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பில இடஒதுக்கீட்டினுடைய தீர்ப்பும் கூட நீதிபதி விலாவரியான விளக்கங்களை கொடுக்கும் பொழுது குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கங்களையும் கொடுத்திருக்கிறார். என்ன தீர்ப்பு? இடஒதுக்கீடு யாராவது வெளியே இருந்து இஸ்லாத்துக்கு வெளியே இருந்து உள்ளே வரக்கூடியவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களாக கருதப்படுவார்களா? அவர்களுக்கு அதாவது அவர்களுக்குரிய அந்த இடஒதுக்கீடு வழங்கப்படுமா? ஒருவர் ஏற்கனவே கோர்ட்டிலே வழக்கு போட்டிருந்தால் அது நீண்ட காலமாகிவிட்டது, இப்பொழுது தீர்ப்பு வந்திருக்கிறது, அதை எடுத்து அவருக்கு அந்த உரிமை வழங்க முடியுமா என்பதுதான் பிரச்சனை. தீர்ப்பு எப்படி வருகிறது? புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு அது போன்ற இடஒதுக்கீடு பிசி என்கிற முறையில கொடுக்க முடியாது. அந்த தீர்ப்பைக்கு பல காரணங்கள் சொன்னாலும் கூட அதிலே குர்ஆன் மற்றும் சுன்னாவுடைய செய்திகள் நிறைய பேசப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாத்திலே ஜாதி கிடையாது, ஜாதி வேறுபாடு படிநிலை என்பது இஸ்லாத்திலே கிடையாது. யா அய்யுஹன் நாஸு இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபா வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் என்ற வசனங்கள். மக்களே, நீங்கள் ஒரு தாய் தந்தையிடமிருந்து ஒரு ஆண் பெண் மூலமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களிடத்தில் எந்த வேறுபாடும் கிடையாது. வேறுபாடு என்பது அறிமுகத்திற்காக குடும்ப அறிமுகங்கள் இருக்கலாமே தவிர அதாவது நிற வேறுபாடு கிடையாது. அதே போன்று நீதிபதி இதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே குத்துபா கொடுக்கும் பொழுது இஸ்லாத்தினுடைய நடைமுறைகளை பற்றி பேசுகிறார்கள். அதனை சொல்கிறார்கள், கருப்பனுக்கும் வெள்ளையனுக்கும் வித்தியாசம் கிடையாது என்று. நிறத்தின் அடிப்படையிலே வேறுபாடு கிடையாது, மொழியின் அடிப்படையிலே வேறுபாடு கிடையாது, நிலத்தின் அடிப்படையில் வேறுபாடு கிடையாது. முஸ்லிமாக இருந்தவர்கள் அத்துணை பேரும் ஒரே இடத்தில் சமமானவர்கள். இதுவெல்லாம் உண்மை என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இது உண்மை என்பதிலும் இது சரி என்பதிலும் எந்த மாற்று கருத்து கிடையாது. இஸ்லாம் ஜாதி வேறுபாட்டை பற்றி சொல்லவில்லை. பிறப்பின் அடிப்படையிலே ஒருவர் பிற்படுத்தப்பட்டவர், ஒருவர் மோசமானவர், ஒருவர் உயர்ந்தவர், இதை இஸ்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வேறு விஷயம். கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்திலே சமத்துவம் இருக்கிறது. இஸ்லாத்திற்குள்ளே வரக்கூடியவர்கள் அதற்காகத்தான் வருகிறார்கள், அந்த சமத்துவத்தை தேடித்தான் வருகிறார்கள். நாங்கள் பிற்படுத்தப்படுகிறோம், நாங்கள் கேவலமாக்கப்படுகிறோம், அந்த நிலையிலிருந்து நாங்கள் தப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னும் நல்ல பல சிந்தனையோடு தான் இஸ்லாத்திற்குள் வருகிறார்கள். ஆனால் அதை காரணமாக வைத்து இஸ்லாத்திலே வேறுபாடு கிடையாது, அதனால் இஸ்லாத்துக்கு வந்தால் அந்த பேக்வேர்டுடைய கிளாஸுக்கு உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. ஆனால் இது ஒரு அரசாங்கம் கொடுத்த ஒரு சலுகை, அரசாங்கம் கொடுத்த ஒரு சலுகை. அவர் ஏற்கனவே அந்த சலுகை அனுபவித்திருக்கிறார். இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் அந்த சலுகை கிடையாது என்கிற நிலை வரும் பொழுது யாராவது சிலர் இப்படி யோசிக்கலாம், இஸ்லாத்துக்கு போனா அப்படி எங்களுக்கு அந்த சலுகை கிடைக்காது, நாங்க இஸ்லாத்துக்கு போனாலும் கூட பேர மாற்றாமல் இருந்துக்கலாமே அப்படிங்கிற சிந்தனை ஒரு சின்ன ஸ்பீட் பேரிக்கார் சின்ன தடை வைக்கிறது, தடையாக அங்க நிறுத்தப்படுகிறது. இஸ்லாத்திற்கு வருவதற்கு யோசிப்பார். அப்படி யாராவது யோசித்து அந்த தீர்ப்பினுடைய பின்னணியிலே இந்த சிந்தனையும் கூட இருக்கலாம். மக்கள் இஸ்லாத்திற்குள்ளே நுழைவதை கொஞ்சம் தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லது அதற்கான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனை கூட இருக்கலாம். என்றால் அந்த நீதிமன்றத்தில் இருந்து அந்த நீதிபதியின் மூலமாக இது போன்ற பல தீர்ப்புகள் வந்திருக்கிறது. திருப்பதி மன்றம் விஷயத்திலும் பல விஷயங்களில் இது மாதிரியான தீர்ப்பு வந்திருக்கிறது. குர்ஆன் சுன்னாவை எடுத்து சொல்லி அதற்கு தோதுவாகத்தான் நாங்கள் தீர்ப்பு கொடுக்கிறோம் என்கிற ஒரு நிலையை காட்டி அது மறுக்கப்படுகிறது என்பது மட்டுமல்ல, கடந்த அரசு கொண்டு வந்த ஜிஓவும் ரத்து செய்திருக்கிறது நீதிமன்றம். ஜிஓ ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கில கடந்த 11ஆம் தேதி தமிழக அரசும் ஒரு வாதியாக சேர்க்கப்பட்டது. தமிழக அரசும் ஒரு வாதியாக சேர்க்கப்பட்டு கோர்ட்ல கேஸ் நடக்கிறது. இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும்? சட்ட போராட்டத்தின் அடிப்படையிலே வழக்கறிஞர்களை வைத்து அதை எப்படியாவது அந்த தீர்ப்பை முஸ்லிம்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனால் அந்த சமயத்தில் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நேரம் இல்லை, இப்பொழுது அவகாசம் இல்லை என்று சொன்னால் நீதிமன்றத்திலே அவகாசம் கேட்டிருக்கலாம். தங்களுடைய அறியாற்றத்தை வலுப்படுத்த வேண்டும் என்கிற வேலை நிறைய இருக்கிறது என்பதற்காக இப்பொழுது நேரம் இல்லை என்று சொன்னால் வழக்கறிஞர்களுடைய கருத்தின்படி 8 வாரங்கள் நீதிமன்றத்திலே அவகாசம் கேட்க முடியும். அவசர வழக்காக இருந்தால்தான் சீக்கிரம் விசாரிக்க வேண்டும். இல்லை என்றால் 8 வாரங்கள் அவகாசம் கேட்க முடியும்.
அப்படி ஒரு அவகாசம் கேட்டு அதை நீடிக்க வைத்திருக்கலாம். அப்படியும் செய்யவில்லை. தீர்ப்பு வந்து விட்டது. இப்பொழுது கீழ் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. மேல்முறையீடு செய்ய வேண்டும், மேல்முறையீடு செய்வோம் என்கிற உத்தரவாதத்தை இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. எதிர்காலத்தில் தான் தெரியும் எப்பொழுது மேல்முறையீடு செய்வார்கள் என்று. ஆனால் அதே சமயத்தில் இஸ்லாத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றோ, முஸ்லிம்களை இஸ்லாத்திற்குள் நுழைய விடாமல் தடுக்க வேண்டும் என்கிற திட்டங்கள் எல்லாம் கியாமத் வரையிலும் பலித்து போவதில்லை. ஏனென்றால் இதற்கெல்லாம் யாரும் இஸ்லாத்தை விட்டு ஒதுக்கி இருக்க மாட்டார்கள். சாதாரண இந்த சலுகைகளை ஏதோ ஒரு 1-2 பேர் இருக்கலாம், அல்லது தங்களுடைய பெயரை மாற்றாமல் இருக்கலாம், அப்படித்தான் இருக்க முடியும் தவிர ஒட்டுமொத்தமாக யாரும் இஸ்லாத்துக்குள்ளே வர மாட்டார்கள் என்பதல்ல. ஏனென்றால் தமிழகத்திலும் சரி, முழு இந்தியாவிலும் சரி, இல்லை முழு உலகத்திலும் சரி, ஏராளமான பேர் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரலாற்றை படித்து பார்த்தவர்களுக்கு தெரியும் எந்தெந்த காரணங்களுக்கெல்லாம் இஸ்லாத்திற்குள் வருகிறார்கள். ஆண்களும் வருகிறார்கள், பெண்களும் வருகிறார்கள். மிக மோசமான நிலையில் சினிமா துறையில் இருந்தவர்கள் கூட மிக மோசம் அது என்று சொல்லி இஸ்லாத்திற்குள் வந்தவர்கள் உண்டு. அல்லாஹ் தஆலா யாருடைய நெற்றியில் ஹிதாயத்தை எழுதி வைத்திருக்கிறானோ அவர்கள் கட்டாயமாக இஸ்லாத்திற்குள் வந்தே செய்வார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வதம்மத் கலிமத்து ரப்பிக சித்கன் வ அத்லா, உம்முடைய ரப்பினுடைய கலிமா நேர்மையானது, உண்மையானது. அது அதனுடைய நிறைவை அடைந்து விட்டது. அது உண்மை, அது நேர்மை, அதை யாரும் மாற்ற முடியாது. இஸ்லாத்திலே நுழையக்கூடியவர்கள் எந்த காரணம் சொல்லி எதை மூலமாகவும் தடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தத்திலே, உயர்ந்த இடத்திலே நல்ல கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்பதை முஸ்லிம்கள் முதலாவது உணர வேண்டும். அதை நாம் அமுல்படுத்தவும் வேண்டும். பல சமயங்களில் நாம் அமுல்படுத்தாததன் காரணமாக தாடி போன்ற விஷயங்களிலே நமக்கு எதிரான தீர்ப்புகள் நம்மின் காரணமாகவே வந்து விடுகிறது. அல்லாஹ் பாதுகாத்தவர்களாக